3000 கெல்வின். எவ்வளோ கெல்வின் சொல்றாங்க? 3000 கெல்வின்ல ஈக்லிபிரியம் ப்ரெஷர் ஆஃப், ஈக்லிபிரியத்திலே ப்ரெஷர் சொல்லியிருக்காங்க. அப்போ அதே மாதிரி தான் லாசம் மாதிரியே தான். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈக்லிபிரியத்தில் ப்ரெஷர் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஈக்லிபிரியம் ப்ரெஷர் ஆஃப் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா CO2க்கு சொல்லியிருக்காங்க, அடுத்தது CO சொல்லியிருக்காங்க, அடுத்தது O2க்கு சொல்லியிருக்காங்க. எவ்வளோன்னு வந்து சொல்லியிருக்காங்கன்னா 0.6, 0.4, 0.2 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு கேபி என்னன்னு ப்ரிடிக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டுங்களா? கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? கேபி என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? என்னங்க போடணும்? இதுக்கும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட் தான் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். முதல்ல ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். 2CO2 gives 2CO plus O2 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? கேபி ஆஃப் த ரியாக்ஷன் இல்லாமா? கேபி ஈக்குவல் டு என்னது? partial pressure of CO power 2 partial pressure of O2 divided by partial pressure of CO2 power 2. ரைட்டுங்களா? கரெக்டுங்களா? இப்போ இது மாதிரி வந்திருக்கும். இதுக்கு தான் வேல்யூ கொடுத்துட்டாங்களா? பார்ஷியல் ப்ரெஷர் வேல்யூ ஆஃப் சிஓவே கொடுத்துட்டாங்க. எவ்வளோன்னு வந்து கொடுத்துருக்காங்க? 0.4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 0.4 பவர் 2 இன்ட்டு O2க்கு என்ன கொடுத்துருக்காங்க? 0.2 டிவைடட் பை CO2க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.6 இன்ட்டு 2. ரைட்டுங்களா? அப்போ என்ன வரும்? 0.4 இன்ட்டு 0.4 இன்ட்டு 0.2 divided by 0.6 into 0.6. இது இதையும் கேன்சல் அவுட் பண்ணா 2/3ங்களா? இது இதையும் கேன்சல் அவுட் பண்ணாலும் 2/3ங்களா? ரைட் தானுங்களே? அப்போ வந்து என்ன வரும்? 0. எவ்வளோ? 0. கேன்சல் பண்ணா என்னங்க கிடைக்குது? 0.088 வந்து கிடைக்கும். ரைட்டுங்களா? டே புரியுதாடா எப்படி இந்த கேசி கேபிலாம் வந்தா? இங்க பாருங்க, நம்ம இந்த கொஸ்டின்ல பார்க்க வேண்டியதே இதுதான். அட் ஈக்லிபிரியமான்னு கேட்டிருக்காங்க. ஈக்லிபிரியத்திலே வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீ எதுவும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஸ்டார்டிங்லாம் போட்டு மைனஸ் பண்ணி அது மாதிரிலாம் பண்ணணும் தேவையில்லை. அவங்களே ஈக்லிபிரியம் மோல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அதையே வந்து அப்ளை பண்ணலாம். நம்ம ஒரு லாஸ்ட் ப்ரீவியஸ் சம் பார்த்தோமா ஒன்று, அதில் அவங்க சொல்லியிருக்காங்க PCl5, அது என்ன சம்ல தான் போட்டாங்க? PCl5 gives PCl3 plus Cl2ன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா இல்லைங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்னன்னா இங்கே ஒரு மோல் இருக்கு அப்படின்னா இங்கே 1 - xனா இங்கே என்ன வாங்கிக்கும்? x மோல் x மோல். அவனே அங்கே கரெக்டாக தானே கொடுத்துருக்கான். ரெண்டுத்துக்கும் ஒரே வேல்யூ தான் கொடுத்துருக்கான். இதுக்கு தானே வேற வேல்யூ கொடுத்துருந்தாங்க. புரிஞ்சா இல்லைங்களா? இப்போ அது மாதிரி தான் வந்து கொடுப்பாங்களே. புரிஞ்சுங்களா? புரிஞ்சுங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? இது ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். இதுக்கு யார் போடுவான்னு சொல்லுங்க. ஓகேங்களா? ரைட் த கேசி ஆஃப் த ஃபாலோயிங். என்ன வந்து கொஸ்டினா வந்து கேட்குறாங்க? கேசி வந்து கேட்குறாங்க. கொஸ்டின் என்ன அப்படின்னா M1A plus M2B gives N1C into N2D. இதுக்கு கேசி எப்படி எழுதுவ அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எழுத தெரியுமா தெரியாதா? எப்படி சொல்லலாம் கேசி? கேசினா என்னன்னு சொல்லிக்கோங்க. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் அப்படின்னு தானே சொல்லியிருக்கோம். அப்ப இங்க என்ன ப்ராடக்ட் சைட்ல என்னங்க இருக்கு? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சி, அதோட பவர் மோல் என்ன இருக்கோ அதை பவர்ல போடணும். அப்போ N1 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டி பவர்ல N2 டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ பவர்ல என்ன வரும்? M1. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டி பவர்ல என்ன வருங்க? M2. இதான் வந்து என்னவா இருக்க முடியும்னா கேசியா இருக்க முடியும். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணும்போது யூ ஷுட் நாட் வாட்ச் த ஆன்சர் ஃபர்ஸ்ட். புரியுதுங்களா இல்லைங்களா? ஆன்சர் நம்ம பார்த்தோம்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். ஏன்னா எங்க இது மாதிரி இருக்குன்ட்டு. இப்போ இது மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணி தான் நம்ம கொண்டு வரணும். ஏன்னா நமக்கு இதுவே தெரியும் சாலிடா. இதுக்கு கேசி என்னன்னு கேட்கறாங்கன்றப்ப நம்ம கேசி போட தெரியும். நீ கேசியை போட்டுட்டு நீ போட்ட ஆன்சர் எத்தனாவது பாயிண்ட்ல எத்தனாவது இதா இருக்குன்னு தான் பார்க்கணும். புரியுதுங்களா இல்லைங்களா? இல்லை அப்படின்னா வந்து இதுல இருக்க 4 ஆப்ஷன்லுமே என்ன இருக்கும்னா இங்க ஒரு சின்ன சின்ன சேஞ்ச் தான் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு இடத்துல இந்த இடத்துல N2 போட்டிருப்பான், இந்த இடத்துல N1 மாத்திருப்பான். இல்லாட்டினா இங்க வந்து என்ன பண்ணீங்கன்னா M2 போட்டு இங்க M1 மாத்திருப்பாங்க. 4 ஆப்ஷனுமே உனக்கு அப்படியே ஒரு ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி இருக்கும். திரும்ப நீ என்ன பண்ணிட்டு போயின்னா ரிப்பீட்டா கொஸ்டின் மேலேயே போய் பார்த்து திரும்ப அங்க என்ன இருக்கு அங்க என்ன இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்னா இதுக்கு கேசியை முதல்ல நீ சால்வ் பண்ணிட்டு அங்க போய் பார்த்தீங்கன்னா ஆன்சர் எத்தனாவதுன்னு தெரியும். புரிஞ்சுங்களா இல்லைங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இது பாருங்க, கொஸ்டின் நம்பர் 24. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 24. ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ஆஃப் த ரியாக்ஷன் N2 plus O2 gives 2NO. ஓகேங்களா?
N2 plus O2 gives 2NO. இந்த ரியாக்ஷன் பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து அதுக்கு ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் எவ்வளோன்னு வந்து சொல்லியிருக்காங்கன்னா டெம்பரேச்சர் Tல வந்து 4 × 10⁻⁻⁴ அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இதே கொஸ்டின் இதே இதுக்கு இந்த ஈக்குவேஷன் என்ன ஈக்குவேஷன் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா NO gives half N2 plus half O2 இருக்கும்போது இதுக்கு KC வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. போடுவீங்களா? எப்படின்னு போடலாமா? ஓகே, இந்த ஈக்குவேஷன் இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு பார்ப்போம். இது வந்து என்ன பார்ப்போம்? ஈக்குவேஷன் நம்பர் 1. இது வந்து என்னன்னா ஈக்குவேஷன் நம்பர் 2. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் பார்ப்போம். இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கு என்னங்க வித்தியாசம் இருக்கு? இதுக்கு இது ரெசிப்ரோக்கல், வேற என்னங்க வித்தியாசம் இருக்கு? 2ஆல வந்து என்ன ஆயிடுக்கு? டிவைட் போட்டிருக்காங்க, ரைட்டுங்களா இல்லைங்களா? அப்போ இதை நம்ம சும்மா இப்படி வச்சுக்குவோம். இதை வந்து K1 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இதோட வந்து K2 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். K1 ஈக்குவல் டு இல்லாட்டினா K2 இஸ் ஈக்குவல் டு என்ன மாதிரி வந்திருக்கு? K2ன்றது K1 ஈக்குவல் டு என்னவா இருக்குன்னா 1 இப்படிதானேங்க இருக்கு, ரைட்டுங்களா இல்லைங்களா? K2 ஈக்குவல் டு 1/K1, அதோட வேல்யூ என்ன பண்ணிருக்காங்க? ரூட் போட்டிருக்காங்க, கரெக்டுங்களா இல்லைங்களா? சரிதானுங்களே? இப்படி எழுதலாம்ல, K2 ஈக்குவல் டு 1/K1 ரூட் ஆஃப் அப்படின்னு வந்து எழுதலாமா? கரெக்ட் தானே? அப்போ K1 வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 1/4 × 10⁻⁴. 1/4 என்னண்டா சொல்லுவோம்? 1/4 0.25. 10⁻என்னன்னு வந்து எடுக்கலாம், பாதியா எடுக்கலாமா வெளியில? ரைட்டுங்களா இல்லைங்களா? சாரி, நான் இப்போ அது தப்பா எடுத்துருக்கேன். இது இப்படி எடுக்கலாமாடா? 1/4னா 0. இதுவே ரூட்ல தான்டா இருக்கு. இதுக்கு என்ன வரும்? 0.5 × 10⁻⁻², ரைட்டுங்களா? அது மேல போச்சுன்னா என்னன்னு வந்துருங்க, +2ன்னு வரும். அப்ப என்னன்னு வரும்? 50. ஆன்சர் இருக்கான்னு பாருங்க, 15 இருக்கான்னு பாருங்க. இருக்குங்களா? இது எப்படி எடுத்தேன்னு புரியுதா? நான் பட்டுக்கு 0.1/4க்கு அப்படியே ரூட் வேல்யூ அப்படியே டேரக்டா எடுத்தேன். ஆக்சுவலா இதுக்கு ஸ்கொயர் ரூட் வேல்யூ, இதுக்கு ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்ன கிடைக்கும்? 0.5. இது 10⁻⁻⁴ கீழே இருக்கு, மேல போச்சுன்னா என்னன்னு வரும்? மேல போச்சுன்னா என்ன வரும்? 10⁻+ல வரும். அது +ல வந்து வேல்யூ போட்டோம். அதுக்கப்புறமேட்டு அதை ஆட் பண்ணும்போது மல்டிபிள் பண்ணும்போது என்ன வரும்னா 15 வரும். புரியுதுங்களா சொல்றது? இங்க பாரு, திரும்ப சொல்றேன், இந்த மாதிரி கொஸ்டினை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து லாஸ்ட் இயர் கொஸ்டினுக்கு முந்தின ஒரு 2 இயர்ஸ் கொஸ்டின்லாம் வந்து பார்த்தா அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஈக்குவேஷன் 1 கொடுத்து ஈக்குவேஷன் 2 கொடுத்து இதுல இருந்து இதை கண்டுபிடி அப்படின்னு தான் வந்து கேட்பாங்க. புரியுதுங்களா இல்லைங்களா? உனக்கு NCERTல இது வந்து இருக்கிறதே ஒரு சின்னோண்டு ஒரு பாக்ஸ் குள்ளார தான் இருக்குமே இந்த பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறது. புரியுதுங்களா இல்லைங்களா? ஆனா இதோட எலாபரேஷன் வந்து நிறைய இடத்துல வந்து நல்லா எலாபரேட் பண்ணி நிறைய சம்ஸ் வந்து இதுல தான் ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். புரிஞ்சுங்களா? இது வரைக்கும் சொன்ன புரியுதுங்களா? ஓகே, அடுத்த சம் போலாமா? கொஸ்டின் நம்பர் அடுத்தது பாருங்க, கொஸ்டின் நம்பர் 29 பாருங்க. ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க. என்ன ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4a + 5b gives 4x + 6y அப்படின்னு ஒரு ஹைப்போதெட்டிக்கல் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ஹைப்போதெட்டிக்கல் ரியாக்ஷன்னா வந்து என்ன? அவனே ஒரு கற்பனையா வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறான். இதெல்லாம் நீ போயிட்டு இது பேலன்ஸ் ஆகல அப்படிலாம் வந்து இதெல்லாம் நீ படிக்கிறது சொல்லியிருக்கூடாது. ஓகேங்களா? இதுக்கு என்ன கேட்குறான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேசி யூனிட் என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. யூனிட் ஆஃப் கேசி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? யூனிட் ஆஃப் கேசி எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஜெனரல் ஃபார்முலா தெரியுமா உங்களுக்கு? வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் யூனிட் ஆஃப் கேசி? யூனிட் ஆஃப் கேசி இஸ் ஈக்குவல் டு மோல் பர் லிட்டர் பவர் டெல்டா என்ஜி, ரைட்டுங்களா இல்லைங்களா? மோல் பர் லிட்டர் பவர் டெல்டா என்ஜி. லிட்டர்னாலும் டெசிமீட்டர் கியூப்னாலும் என்னதாங்க? ஒண்ணுதான். மோல் பர் டெசிமீட்டர் கியூப் பவர் டெல்டா என்ஜி இப்படின்னு வந்து போடலாம், கரெக்டுங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு டெல்டா என்ஜி வேல்யூ பார்ப்போம். இந்த ரியாக்ஷனுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் பை ரியாக்டன்டா டெல்டா என்ஜினா ப்ராடக்ட் பக்கம் எத்தனை இருக்கு? 10 இருக்கு, ரைட்டுங்களா? ரியாக்டன்ட் பக்கம் எத்தனைங்க இருக்கு? 9 இருக்கு. தட்ஸ் ஈக்குவல் டு 1. டெல்டா பவர் என்ஜி அப்படின்னா வந்து பவர் 1. மோல் பவர் லிட்டர்னா அப்படி ஜென்ரலா சும்மா மட்டும் என்ன மோல் பர் லிட்டர் அப்படின்னு மட்டும் எழுதலாம், கரெக்டுங்களா? இருக்குங்களா ஆப்ஷன்ஸ்?
ஃபோர்த் ஆப்ஷனாக இருக்கு மோல் பர் லிட்டர்.